சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூலை மாதத்துல மிதுன ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகளில் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மட்டும் தான் பயிற்சி ஆகிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாற்றங்களே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரகங்களோட பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மிதுனராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 8-9 வருஷங்களா தொடர்ச்சியா தோல்விகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரே ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு சில ராசிக்காரங்கள மாதிரி இவங்க சோம்பேறித்தனமா முடங்கி போய் இருக்கவே மாட்டாங்க. தொடர்ச்சியா முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை தடவை தோல்விகளை சந்திச்சாலும் தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் இவங்களுக்கு தோல்விகள் மட்டும்தான் கிடைச்சுக்கிட்டே வருது. வெற்றி அப்படிங்கிறது இவங்க கைகளுக்கு எட்டல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப காலமா வேலை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையவே இல்லை. அதுலயும் முக்கியமா அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தோல்விகள் மட்டும்தான் கிடைச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு சில மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டா வேற வேலையே கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கே அப்படிங்கிறதுக்காக படிச்ச படிப்புக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே போல திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சில மிதுனராசிக்காரங்களும் தொடர்ச்சியா ஏமாற்றங்களை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. சரியான திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுவே திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில இருக்கிற மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழலை சந்திச்சுட்டு வராங்க. நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. திருமணத்தை முடிச்சுட்டு குடும்ப வாழ்க்கையில இருக்கிற மிதுனராசிக்காரங்களும் இப்போ வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல கடந்து போன ஜூன் மாதமும் மிதுனராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல யோகங்கள் எதையும் கொடுக்கல, பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் எதையும் உருவாக்கி கொடுக்கல அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா கடந்து போன ஜூன் மாதம் மிதுனராசிக்காரங்களுக்கு நிறைய செலவுகளையும் நிறைய அலைச்சல்களையும் கொடுத்த ஒரு மாதமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது கடந்த ஜூன் மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு வருமானத்துக்கு மீறிய விரை செலவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு கைகளில் இருந்த சேமிப்புகள் கரைஞ்சு போயிருக்கும். இன்னும் ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பாங்க. போதா குறைக்கு கடந்த ஜூன் மாதத்தோட தொடக்கத்துல இருந்தே இவங்க பண நெருக்கடிகள் அப்படிங்கறதையும் தொடர்ச்சியா சந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா இவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கடந்த ஜூன் மாதத்துல ஏற்பட்டிருக்கும். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசிக்காரங்க வேலை செய்யற இடங்கள்ல நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. நிறைய வேலை பழுவை சந்திச்சிருப்பாங்க. 3 பேர் 4 பேர் பார்க்கக்கூடிய வேலைகளை இவங்க ஒரே ஆளா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதுவே சொந்த தொழில் செய்யறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய போட்டிகளையும் எதிரிகளையும் சந்திச்ச ஒரு மாதமா கடந்த ஜூன் மாதம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால பெரும்பாலான மிதுனராசிக்காரங்க இப்போ வரைக்கும் மன நிம்மதி இல்லாத மன அழுத்தங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளாவது மிதுனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மிதுனராசிக்காரங்களுக்கு மாதத்தோட முதல் 15 நாட்களும் நல்ல அளவிலான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே அந்த மாற்றத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நிறைய மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்து கடந்து வந்துட்டோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். ரொம்ப உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜூலை மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களோட ஜென்ம ராசியான மிதுன ராசியில சூரியனும் சுக்கிர பகவானும் ஒன்னா இணைஞ்சு இருக்க போறாங்க. இதுல சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சுறுசுறுப்பு அப்படிங்கறத கொடுப்பார், நிறைய மனதைரியத்தை கொடுப்பார். அதுவே சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே ஜாலியா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பார். இது கூடவே உங்களுக்கு பண நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கையையும் சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பார்.
அதாவது ஜென்ம ராசியில சுக்கிர பகவான் இருக்காரு அப்படின்னாலே எங்க இருந்தாவது உங்க கைகளுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துரும். உங்க செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்சிரும். ஒரு சில சமயங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து கூட உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் ஜென்ம ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி உங்க மைண்டை டைவர்ட் பண்றதுக்கும் முயற்சி பண்ணுவார். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் மேலையும், பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் மேலையும் ஒரு விதமான ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்தோட தொடக்கத்துல கண்டிப்பா ஏற்படும். இந்த ஈர்ப்பால உங்க மனசு சஞ்சலப்படுறதுக்கும், நீங்க ஒரு சில தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த ஜூலை மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரம் இந்த ஈர்ப்பு கணவன் மனைவிக்கிடையே அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையா விலக்கி விட்டுரும். கணவனும் மனைவியும் ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விடும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில மிதுனராசிக்காரங்க காதல்ல விழக்கூடிய மாதமாவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல கடந்த ஜூன் மாதத்தை மாதிரியே இந்த ஜூலை மாதத்திலயும் ஒரு சில பிரச்சனைகள், நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். உங்க கூட வேலை பார்க்கறவனே உங்களுக்கு குழிய பறிச்சுக்கிட்டு இருப்பான். உங்ககிட்ட நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டே பின்பக்கமா உங்களுக்கு ஆப்ப செதுக்கிக்கிட்டே இருப்பான். அதனால வேலை செய்யற இடங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் மிதுனராசிக்காரங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. தேவையில்லாத வீண் பழிகளை உங்க மேல சுமத்துறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதால யாரையுமே முழுமையா நம்பிராதீங்க. இன்னும் சொல்ல போனா வேலை செய்யற இடத்துல நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது வகையில உங்க கையில பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, ஒரு நாள் சரியா போகல அப்படின்னாலும் மறுநாள் நீங்க சந்தோஷப்படுற மாதிரியான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரம் நீங்க பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கும், திடீர் பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் இந்த ஜூலை மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையுமே நம்பாதீங்க. முக்கியமா யாருக்காவது நீங்க பணத்தை கடனா கொடுக்கறதா இருந்தா கூட ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா கொடுங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் கண்டிப்பா மிதுனராசிக்காரங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாசத்துல உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு பகவானோட இணைஞ்சி செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்ண போறார். விரயஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அப்படின்னாலே உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகளை ஏற்படுத்துவார், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை ஏற்படுத்துவார். ஒரு சில நேரங்கள்ல சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகளை கூட செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி விட்டுருவார். அதனால இந்த ஜூலை மாசத்துல மிதுனராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே மருத்துவரை போய் பாருங்க. எந்த ஒரு சூழல்லையும் உடல் ஆரோக்கியத்துல கவனக்குறைவா மட்டும் இருந்துராதீங்க. போதாக்குறைக்கு விரயஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் ரத்த காரகன் அப்படிங்கறதால நீங்க ஒரு சில விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும், ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்துல இருக்குது. இதனால வாகன பயணங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடங்களா இருந்தாலும் சரி, அல்லது தொழில் பண்ற இடமாவே இருந்தாலும் சரி, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. கூர்மையான பொருட்களை கையாளும் போது, நெருப்பு சம்பந்தமான பொருட்களை கையாளும் போது, மின் சாதன பொருட்களை கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருக்க முயற்சி பண்ணுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பெரிய அளவுல யோகங்களை கொடுக்காது அப்படின்னாலும் நிறைய மனப்பக்குவத்தை கொடுக்கும், நிறைய மன தைரியத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். நன்றி, வணக்கம்.